தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமின் அழிவிலிருந்து நமக்கான எச்சரிக்கை என்ன என்று சொல்லி தொடர் பாடங்களாக படித்து கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ 2 மாத காலங்களாக இந்த சத்தியங்களை குறித்து நான் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை. தயவாக மன்னிங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களையும் இந்த செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து படிக்கலாம். அதற்காக நீங்கள் எனக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு சில காரியங்களை படிச்சிருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை. அதில் குறிப்பாக எருசலேமின் அழிவு முதல் பகுதியை படிக்கிறோம். இதிலிருந்து மாபெரும் ஆன்மீக போராட்டம், கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கின்ற அந்த யுத்தத்தில் நாம் யார் பக்கம் நிற்கப் போகிறோம் என்ற ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த சத்தியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபத்தோட கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அதை என்ன பண்ணணும், பயிற்றுவித்து நாம் கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஏற்கனவே நான் ஒரு காரியங்களை குறித்து பேசியிருந்தோம். கடைசியாக அதில் என்ன பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருந்தார், அவர்களும் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தது. ஆனால் அவங்க கீழ்ப்படியாமையினால அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதுவும் ஒருவருங்களா அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அதில் அழிந்து போகலை இந்த அழிவில் அப்படின்றதையும் பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த தீர்க்கதரிசனத்தின்படி நம்பினார்கள். அதனால் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட அழிந்து போகவில்லை. அப்புறம் ஏன் யூதர்கள் அழிந்தார்கள்? அழிந்து போவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்கதரிசனத்தையும் அவர்கள் நம்பவில்லை, கிறிஸ்துவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால தான் அவங்க அழிந்து போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம படித்தோம். சரி, செஸ்டியஸ் என்னும் தளபதியை குறித்து நம்ம கடைசியாக படித்தோம். இந்த வாரம் செஸ்டியஸினுடைய அடுத்த பகுதி தொடர்ச்சியை நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். செஸ்டியஸின் சேனையை பின்தொடர்ந்த யூத சேனைகள் ரோமர்களின் சேனையை அழித்துவிடக்கூடிய விதத்தில் அவர்களது இராணுவத்தின் பின்பகுதியின் மீது மிக பயங்கரமாக பாய்ந்தனர். ரோமர்களின் சேனை மிகுந்த கஷ்டத்துடன் பின் திரும்பி செல்வதில் வெற்றி அடைந்தது. ஏறத்தாழ எவ்விதமான இழப்புமின்றி யூதர்கள் தப்பினர். அவர்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருட்களுடன் வெற்றியுடனும் எருசலேமுக்கு திரும்பினர். ஆன போதிலும் வெளிப்படையாக தோன்றிய இந்த வெற்றியானது அவர்களுக்கு தீங்கைதான் கொண்டு வந்தது. இது ரோமர்களின் தாக்குதலை தடுப்பதற்கான பிடிவாதமான ஆவியை தூண்டிவிடவே அது விழுந்து போன அந்த நகரத்தின் மீது சொல்லி முடியாத ஆபத்தை விரைவாக கொண்டு வந்தது. ரோம நாட்டு தளபதியான டைட்டஸ் எருசலேமின் மீதுள்ள முற்றுகை திரும்பவும் தொடங்கிய போது அதன் மீது உண்டான ஆபத்துகள் மிக பயங்கரமானவையாக இருந்தன. பஸ்கா பண்டிகையின் சமயத்தில் லட்சக்கணக்கான யூதர்கள் அந்த நகரத்திற்குள் கூடியிருந்த போது அந்த நகரம் முற்றுகையிடப்பட்டது. அங்கு உணவுப் பொருட்கள் ஏராளமாக இருந்திருந்தன. அவைகளை கவனமாக செலவு செய்திருந்தால் அதுவே அவர்களுக்கு பல வருடங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அங்கிருந்த ஒருவர் எதிர்க்கும் பிரிவினையின் கோஷ்டிகளின் பொறாமையினாலும் பழிவாங்குதலினாலும் அந்த உணவுப் பொருட்கள் அதற்கு முன்னதாகவே அளிக்கப்பட்டுவிட்டதினால் இப்பொழுது பட்டினியின் பயங்கரங்கள் அனைத்து அனுபவத்திற்கும் வந்தன. ஒரு படி கோதுமை 1 தாலந்துக்கு விற்கப்பட்டது. மனிதர்கள் அவர்களது அரை கச்சைகளின் தோலையும் காலணிகளின் தோலையும் ஆயுத உரைகளின் தோலையும் கடித்து தின்னும் அளவிற்கு பசியின் கொடுமை அத்தனை பயங்கரமாயிருந்தது. நகரத்தின் சுவர்களுக்கு வெளியில் வளர்ந்திருந்த காட்டுச் செடிகளை உணவிற்காக பிடுங்கி கொண்டு வர பெரிய எண்ணிக்கையில் மக்கள் திருட்டுத்தனமாக இரவு நேரங்களில் கோட்டை சுவரை கடந்து சென்றிருந்தனர். இதில் அநேகர் பிடிபட்டு கொடுமையான சித்திரவதைகளுக்கும் மரணத்திற்கும் உள்ளாகியிருந்த போதிலும் இந்த நிலைமை தொடர்ந்தது. எவ்வளவு பெரிய ஆபத்துக்கிடையில் அவர்கள் சேகரித்து வந்த பொருட்கள் அடிக்கடி அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டன. தேவையின் நெருக்கடினால் பாதிக்கப்பட்டு கொஞ்ச உணவுப் பொருட்களை மறைத்து வைத்திருந்தவர்களிடமிருந்து அவைகளை பிடுங்கிக் கொள்ள அதிகாரத்தில் இருந்தவர்கள் கொடூரமான மனித தன்மையற்ற சித்திரவதைகளை செய்தனர். இப்படிப்பட்ட கொடுமைமிக்க செயல்கள் நல்ல முறையில் உணவை உண்டிருந்தவர்களுக்கிடையே அடிக்கடி நடத்தப்பட்டிருந்ததும் அல்லாமல் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக உணவுப் பொருட்களை சேகரித்து வைப்பதற்காகவும் இப்படி செய்தனர். மேலும் அங்கு பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தனர். இயல்பான மனிதநேயம் அழிந்துவிட்டது போல் காணப்பட்டது. கணவர்கள் மனைவிகளையும் மனைவிகள் தங்கள் கணவனையும் கொள்ளையிட்டனர். வயது சென்ற பெற்றோர்களின் வாயிலிருந்து அவர்களது பிள்ளைகள் உணவை பிடுங்கி செல்வதும் காணக்கூடியதாக இருந்தது. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ
என்னும் தீர்க்கதரிசியின் கேள்விக்கு விழுந்து போன அந்த நகரின் சுவருக்குள் இருந்த இவ்விதமான பதில் கிடைத்தது. இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் என் ஜனமாகிய குமாரத்தின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசனமாக கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு மறுபடியும் நிறைவேறியது. உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் செல்வமுள்ள ஸ்திரீ தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தின் மேலும் வன்கண்ணாயிருப்பாள். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைபட்டதினால் அவைகளை இரகசியமாய் தின்னுவாள். இங்கே நம்ம ஒரு சில முக்கியமான தகவல்களை குறித்து படித்தோம். குறிப்பாக யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சிஸ்டியஸ்னுடைய படை முற்றுகை போட்டு திரும்பவும் எருசலேமை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ரோமன் நாட்டினுடைய படையினுடைய கடைசி பகுதியை போய் இந்த யூதர்கள் தாக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்கள எளிமையாக வென்றாங்க. அவங்ககிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப வந்துடுறாங்க. இந்த வெற்றி அவர்களுக்கு என்ன பண்ணிருச்சு, நம்ம என்ன ஆனாலும் ஈஸியாக ரோமர்களை அழிச்சிடலாம், அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பொய்யான நம்பிக்கையை உருவாக்கி அவங்களுக்கு இன்னும் பெரிய ஆபத்தை கொண்டுட்டு வந்துருச்சு. கொண்டுட்டு வந்தனுடைய விளைவு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், டைட்டஸ் என்னும் தளபதி திரும்பவும் எருசலேமை முற்றுகை போடுறாங்க. அதுவும் குறிப்பாக எப்போ அப்படின்னு சொன்னால், பஸ்கா பண்டிகையின் போது யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றாக அந்த இடத்துல கூடுவாங்க. இஸ்ரவேல் எல்லாரும் ஒன்றா கூடியிருந்த சமயத்தில் இந்த முற்றுகை போடப்பட்டதுனால அங்கே இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே பத்தலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள இருந்த சண்டைகளையும் பொறாமையினாலேயும் பல கொலைகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இருந்ததுனால அங்கே இருந்த உணவு எல்லாமே சீக்கிரமாக காலியாச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், லெதர் பெல்ட்டு, லெதர் ஷூ இந்த மாதிரி தோல்னால் செய்யப்பட்ட இதெல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இதுவும் பத்தாமல் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க தள்ளப்படுறாங்க. ஈவன் வயதான முதியோர்கிட்ட இருந்தும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்ற உணவையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க எடுத்து. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த உயர்மட்டத்தில் அதாவது இந்த அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறவங்ககிட்ட உணவு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உணவை சேகரித்து வைக்கிறதுக்காகவும் அவங்க சாப்பிட்றதுக்காகவும் அவங்கள அடித்து ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாடை கொண்டுட்டு வந்து அவங்க எடுத்து சாப்பிட்ற ஒரு சூழ்நிலையை குறித்து நம்ம இங்கே படிக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததுக்கான காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. தொடர்ந்து தன்னுடைய பிடிவாதமான குணம் அவர்களிடத்துல இருந்தது. தங்களுடைய சுய பலத்தை அவர்கள் நாடினார்கள் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். 2 விஷயங்கள் குறிப்பாக அவங்ககிட்ட இருந்துச்சு. தன்னுடைய சுய பலத்தை அவங்க நம்பினாங்க. இன்னொன்று, தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்கறதுல விருப்பமே இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களிடத்துலையும் இந்த சிக்கல் அப்படிதான் இருக்கு. எவ்வளவோ எச்சரிப்பின் செய்திகளை கேட்க வேண்டியனா கேட்பது கிடையாது. ஆசீர்வாதத்தை நோக்கியே நம்மளுடைய பயணமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பிடிவாதமான ஒரு குணம் நம்மிடத்திலும் இருக்கிறது. தேவனுடைய எச்சரிப்புக்கு நம்ம செவி சாய்க்கணும், அவருக்கு கீழ்ப்படியணுன்ற செய்தி வரும்போது நாம் என்ன பண்ணுறதில்ல, அதை கேட்பது கிடையாது. அதை அலட்சியம் செய்து என்ன மோசமான செய்தியாக கொடுக்குறாரு, இந்த பாஸ்ட் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடந்து போகிறோம். இன்னொன்று, தன்னுடைய சுய பலத்தை நம்புகிறது. நம்ம பாவத்தை எளிதாக ஜெயித்து விட முடியாது. நம்முடைய சுய பலத்தினால் ஒருபோதும் பாவத்தை ஜெயித்து விட முடியாது. தேவனுடைய பலனும் நம்ம கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவத்தை ஜெயிப்பதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு வெளிப்படையாக என்ன பண்ண போகிறதில்ல, யுத்தத்துக்கெல்லாம் போக போகிறதில்ல. ஆனால் நமக்கு யுத்தம் யார் கூட அப்படின்னு சொன்னால், சாத்தான் கூடயும் அவனுடைய தூதர்கள் கூடயும் தான். நம்ம சண்டையில் பயன்படுத்த போகிறது வந்துட்டு பெரிய பெரிய ஆயுதங்களையோ கேடங்களையோ கிடையாது. சாத்தானை ஜெயிப்பதற்கான வசனம். சாத்தானை ஜெயிப்பதற்காக நாம் கிறிஸ்துவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் அவனை எளிதாக வென்றுவிட முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த காரியங்களை செய்கிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். அன்னைக்கு இருந்த யூதர்கள் போல நாமும் தவறு செய்து சுய பலத்தை நாடி தேவனுடைய வார்த்தையை அசைட்டை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இராமல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தேவனுடைய பலத்தை நம்பி நிற்போம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.